சார், நீங்க நெறைய கேஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல நெறைய விதவிதமான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். ஒரு தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு வரும்போது, இந்த போராட்டமான உலகத்துல வந்து ஒரு மனிதன் வந்து வேலைய தேர்ந்தெடுத்து போறது நல்லதா? இல்ல தொழில் பண்ணலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து போறது நல்லதா சார்? பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சமுதாயம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஐடி எம்ப்ளாயியா இருந்தா நல்லது. ஐடி மாப்பிள்ளையா இருந்தா நல்லது. ஐடி பொண்ணா இருந்தா நல்லது. அப்படின்றது எல்லாமே ஒரு 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 மாதிரியான ஒரு மித்தா தான் போய்க்கிட்டு இருக்கு. இதுல நான் பார்த்ததுல, என்னுடைய இதுல பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, ஒரு 35, 40 வயசுல வந்து கிட்டத்தட்ட ஒரு அவங்க ரிட்டயர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருது. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு தொழிலோ, இல்லன்னா சாதாரண ஒரு வேலைக்கு வந்துடுறாங்க. நல்ல வேலையில இருக்கிற ஆளுங்க வந்து சாதாரண ஒரு வேலை. வெளிநாட்டுல வேலை செய்றாங்க. ஒரு 35, 40 வயசு வரைக்கும் அங்க சம்பாரிச்சுட்டு, இங்க ஏதாவது ஒரு ரெண்டல் இன்கம் பண்ணுவோம் அப்படின்னு வர்றாங்க. இந்த மாரி வர்ற ஒரு டீம் தான் வந்து அதிகமா இருக்கு. இல்ல விவசாயம் பண்றேன் அப்படின்னு வந்துருவாங்க. நான் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். இனிமே நான் வந்து நாட்ட முன்னேத்த போறேன். விவசாயம் பண்றேன் அப்படின்னு ஒரு 15, 20 வருஷம் சம்பாரிச்சத அடுத்த ஒரு 10 வருஷத்துல விட்டுட்டு அப்படியே வேற ஏதாவது பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நல்லாவும் பண்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து வெளியில வேலை செஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம தொழில் ஆரம்பிக்கிறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் புத்திசாலின்னு சொல்லுவேன். நீங்க ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி இந்தியா மாரி உள்ள நாடுகள பிடிச்சாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில வியாபாரத்துக்கு வந்தவங்க அவங்க. ஏன்னா, வியாபாரம் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஆட்சியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்திரியர்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் இருந்தாங்க. அவங்க வந்து பெருசா வியாபாரம்லாம் அவங்க பண்ணாங்களா என்னன்னுலாம் தெரியாது. ஆனால் காலங்கள்ல வந்தவங்க யாரு வந்து பெரிய ஆளா ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வியாபாரிகள். இன்னைக்கு யார எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பெரிய வியாபாரியா இருந்தா தான் அவங்க வந்து பெரிய ஆளா இருக்காங்க. வியாபாரம் பண்றவங்க, தனியா உற்பத்தியில இருக்கவங்க, அந்த மாரி இருக்கவங்க தான் வந்து அந்த நாட்டுக்கும், அந்த சமுதாய மக்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஆளா தெரியிறாங்களே தவிர, நீங்க வந்து சின்ன தொழிலா கூட இருக்கலாம். இல்ல பெரிய தொழிலா விரிவடைய முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லையே கிடையாது. இதுதான் எல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஐடில வேலை பார்த்தாலோ, இல்ல எந்த ஒரு துறையில நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் 8 மணி நேரம் வேலை, 10 மணி நேரம் வேலை, இவ்வளவுதான் சம்பளம், இதுக்கு மேல குடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் இருக்கு. பட் தொழில்ல அப்படி கிடையாது. எங்க வேணா விரிவுபடுத்த முடியும் உங்க தொழில. எப்படி வேணா விரிவுபடுத்த முடியும். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பொருளாதார உதவிகளும் வந்து உங்களுக்கு வெளியில கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 2வது சுதந்திரம். சுதந்திரமா என்ன வேணா செய்யலாம். நம்ம வந்து இந்த இந்த பொருள தான் தயாரிக்க போறோம். இல்ல இந்த பொருள தான் விற்பனை பண்ண போறோம்னா, அந்த பொருள வந்து நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து வேற ஏதாவது பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம். வியாபாரத்துல அந்த மாரி யுக்திகள் உண்டு. என்ன ஒண்ணு இந்த இத பொறுத்தவரைக்கும், வேலைய பொறுத்தவரைக்கும் அப்படின்னா, மாதம் மாதம் இருக்கோ இல்லையோ அவருக்கு வந்து சம்பளம் வந்துரும். நிம்மதியா இருக்கலாம். காலையில 8 மணிக்கு போனா சாயந்தரம் 6 மணிக்கு வந்து நிம்மதியா இருக்க முடியும். ஒரு தனிப்பட்ட முறையில நான் வந்து ஒரு தன்னை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கும். சமூகத்துல ஒரு ஒரு ஸ்டேபிளான ஆள் அப்படின்றது கிடைக்கும். புதுசா கத்துக்கிறது கூட நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வேலையினால இருக்கிறதுல. ஆனா எல்லா இடத்துலயுமே அது வந்து சரின்னு சொல்ல முடியாது. தொழில்ல வந்து ரொம்ப வாழ்க்கைய வந்து ரொம்ப சுதந்திரமா நம்ம வாழ முடியும். நம்பர் 1. உங்களுடைய கனவுகள வந்து விரிவாக்கிக்கலாம். இல்ல வேற மாத்திக்கலாம். ஓகே. அந்த மாரி இது பண்ணலாம். ரொம்ப நிறைய இடங்களுக்கு நம்ம பயணம் பண்ண முடியும். நம்மளுடைய பொருளாதார மேம்பாடு, நம்ம நெனச்ச இடத்துக்கு போகலாம், நெனச்ச நாட்டுக்கு போகலாம், நெனச்ச பொருள நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு பொருளாதார சுதந்திரம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு அதுல அட்வான்டேஜஸ் இருக்கு. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து புதிய புதிய டெக்னாலஜி வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் உங்க தொழில்ல. அப்படி இருக்கவங்க தான் வந்து பெருசா வர முடியும். புது புது மனிதர்கள், புது பொருட்கள் தயாரிக்கிறது, புது இடங்களுக்கு போறது, எக்ஸ்ப்ளோர் பண்றது, புதிய மனிதர்களை சந்திச்சு அவங்களோட எண்ணங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதனால இப்ப இருக்கிற நான் மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்றதுன்னா, கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ற வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம தொழில் பண்றது தான் புத்திசாலித்தனம். இப்போ உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல அட்வொகேட்டா வந்து வந்த உடனே தனியாவா பண்ணோம். யாரு கூடயாவது சேர்ந்து பண்ணோம். ஒரு இடத்துல ஒரு ஜூனியரா இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஒரு பார்ட்னரா, ஒரு அசோசியேட்டா ஒரு 2, 3 பேர் சேர்ந்து பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு லா ஃபார்மா தனியா உருவெடுக்கிறோம். லா ஃபார்ம் உருவானதுக்கப்புறம் நம்ம வந்து அதர் குட்டி குட்டி வேற தொழிலும் எதுவும் அட்வொகேட் செய்யக்கூடாது. நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இடங்கள் வாங்கலாம். அதை ஒரு 2 வருஷம் கழிச்சு விற்கலாம். அது வந்து வியாபாரமா கன்சிடர் கிடையாது. அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த அந்த முதலீடை வந்து அது பண்ணிக்க முடியுமே தவிர வேற எந்த தொழிலையும் நாங்கள் வந்து அட்வொகேட்ஸ் ஈடுபடக்கூடாது. பட் மற்ற தொழிலில் இருக்கவங்க வந்து அதெல்லாம் வந்து ஈடுபடலாம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு தனியாக பண்ணும்போது தான் நமக்கும் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகும். நீங்கள் யாருக்கிட்டையாவது வேலை செஞ்சீங்கன்னா ஒரு கடமைக்காக வேலை செய்கிற மாதிரியே தான் நமக்கு எண்ணம் தோணுமே தவிர, நமக்காக ஒரு ஒரு மன திருப்தி வந்து வராது. நம்ம இந்த பொருளை தயாரித்தோம், இந்த இந்த பொருள் வந்து நம்ம பொருள் இந்த இடத்துல இருக்குது, நம்ம பிராண்ட் இந்த இடத்துல இருக்குன்னா அதில் உள்ள ஒரு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் ஒரு உற்சாகமுமே ஒரு தனியாக தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. வேற எதுவும் உங்களுக்கு இதுல சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தாலோ தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.